ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் டுட்டோரியல் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டில் லாஸ்ட் டாப்பிக்கில் இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் அப்படின்னா நார்மலாக நம்ம மெம்பர்ஸ்னால் யாரை சொல்லுவோம்? ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னா ஃபேமிலியில் இருக்கிற எல்லா இண்டிவிஜுவல் பர்சனையும் நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் they have their very own character, very own behaviors, right? So அதே மாதிரி தான் ஸ்டாட்டிக் we have a lot of members and every member has its own characteristic. ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்கில் நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் மெத்தட், தென் ஸ்டாட்டிக் பிளாக் மூணு இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ ஸ்டாட்டிக் இஸ் none other than fully dependent only on classes. ஸோ கிளாஸஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக். whether it may be a variable or a method or block, but it belongs to the classes alone. ஸோ புரியுதா இது வரைக்கும்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டாட்டிக் வேரியபிள். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறப்ப வேரியபிளை நம்ம கிளாஸில் எந்த ஒரு கீவேர்டும் இல்லாமல் டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கான வேல்யூஸை மெயின் மெத்தடில் கால் பண்ணுறப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? எனக்கு ஆப்ஜெக்டில் மெயின் மெத்தடில் க்ரியேட் பண்ண வேண்டாம், பட் ஸ்டில் ஐ நீட் டு அக்சஸ் ஆல் த வேல்யூஸ் விச் ஆர் டிக்ளேர்ட் இன் கிளாஸ். அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டிக்ளேர் பண்ண எல்லா வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டு சேர்க்கணும். இந்த வேரியபிள் நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணியிருப்போம்? கிளாஸுக்கு கீழே தான் டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்போ வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் போட்டோம் அப்படின்னா அந்த வேரியபிள் becomes a static variable. ஓகேவா? இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கிளாஸுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள் எது கூட டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிளாஸ் வேரியபிள். சரியா? இப்போ நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இந்த கிளாஸில் நார்மலாக ஒரு வேல்யூஸ் அது வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டு வேரியபிளுக்கு நான் வேல்யூவும் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஷோ மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த ஷோ மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் அசைன் பண்ண அந்த வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணிட்டேன். அதுதான் என்னுடைய மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவோம்? கேட் வேக்கு போயிட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே கம்பைல் டைம், தட் இஸ் ப்ரிப்பரேஷன். இப்போ அந்த கம்பைல் டைமில் பண்ண அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நம்ம ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான கேட்வே ஸ்டேட்மெண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் இந்த இடத்துல நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? இது ஸ்டாட்டிக் ஃபீல்டில் இருக்குது. இந்த எனக்கு தேவையான மெத்தடும் சரி வேரியபிளும் சரி நான் ஸ்டாட்டிக் கிளாஸில் இருக்குது. அப்படி நான் ஸ்டாட்டிக் கிளாஸில் இருக்கிற இந்த வேல்யூஸ் ப்ளஸ் இந்த மெத்தட் எனக்கு ப்ரிண்ட் ஆகணும்னா ஸ்டாட்டிக் ஃபீல்டில் நான் என்ன பண்ணேன்? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணேன். ஸோ யாருக்கு? அந்த கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணேன். சரியா? நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். எனக்கு வேல்யூஸ் வந்துடுச்சு. சரியா? இது நார்மலாக ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஒரு ஸ்டாட்டிக் ஃபீல்டில் நான் ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கால் பண்ணுறேன். சப்போஸ் நம்ம ஆப்ஜெக்ட் வேணாம் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம்.
சரியா? ஸோ ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அந்த 80 தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீவேர்டை நான் வந்து இந்த வேரியபிள்ஸை நான் ஸ்டாட்டிக்காக மாற்றினதுனால நான் டைரெக்டாகவே மெயின் மெத்தடில் இந்த ஏஜ்ன்றதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதனால் நான் இந்த தேவையில்லாத மெத்தடை தூக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக என்னுடைய வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஆப்ஜெக்ட் எதுவும் க்ரியேட் பண்ணலை. அதே மாதிரி இந்த கிளாஸ் ஃபைலும் நான் எந்த மெத்தடும் க்ரியேட் பண்ணலை. எனக்கு தேவையானது இந்த ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்றது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதை நான் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவேன். இந்த இடத்துல ஒரு மெத்தடும் நான் யூஸ் பண்ணேன். ஆனால் என்னுடைய வேரியபிளை நான் ஸ்டாட்டிக் வேரியபிளாக மாற்றினதுனால இருக்கிற மெத்தடையும் தூக்கிட்டேன், ப்ளஸ் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷனையும் தூக்கிட்டேன். ஸோ டைரெக்டாக எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா அந்த வேல்யூ எந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகிருக்கோ அந்த வேரியபிளை இதை மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்றாங்க. ஸோ ஸ்டாட்டிக் மெம்பர்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் வேரியபிள் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ அகெயின் அண்ட் அகெயின் ஆன்லைன் எடிட்டரில் ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா? நிறையா வேரியபிள்ஸ் கொடுத்து ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை எப்படி மெயின் மெத்தடில் ஈஸியாக வேரியபிள் நேமை மட்டும் மென்ஷன் பண்ணி கால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதே நான் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் நேம் இஸ் ஈக்குவல் டு சொல்லிவிட்டு சம்திங் ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், எதுவுமே ஆப்ஜெக்ட் க்ரியேஷன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் டிஃபைன் பண்ணியிருக்கிற வேரியபிள் என்னென்னா ஸ்டாட்டிக் வேரியபிள். சரி, இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் நேம் அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ ஸ்டாட்டிக் மெம்பர்ஸோடைய ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஓவர். ஸோ இது இன்னும் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.